أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாட்களில் அஹ்ஸாப் போர் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டு வருகிறது. நிராகரிப்பாளர்கள் இரவு வேளையில் புயல் காரணமாக மைதானத்தை காலி செய்து விட்டார்கள் என்பது தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. நிராகரிப்பாளர்கள் மைதானத்தை காலி செய்ததற்கு பிறகு உள்ள விவரத்தில் வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதாவது, அல்லாஹ் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு படைகளை திரும்பி ஓடச் செய்தபோது அன்னார் கூறினார்கள், அல் ஆன நக்ஸுஹும் வல யக்ஸூனனா, அதாவது எதிர்வரும் காலத்தில் நாம் குறைஷிகளுக்கு எதிராக கிளம்புவோம், ஆனால் அவர்களுக்கு நமக்கு எதிராக கிளம்பும் துணிச்சல் இருக்காது. அதற்கு பிறகு உண்மையிலேயே அவ்வாறே நிகழ்ந்தது. முஸ்லிம்களின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு குறைஷியர்களுக்கு துணிவும் துணிச்சலும் ஏற்படவில்லை. எந்த அளவுக்கு என்றால் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளில் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் காலை பொழுது விடிந்ததும் அஹ்லுக்கு அந்த புறம் எந்த எதிரியும் இருக்கவில்லை. அனைவரும் ஓடிவிட்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு தனது வீடுகளின் பக்கம் செல்வதற்கான அனுமதியை வழங்கினார்கள். அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல துவங்கினர். கூறப்படுகிறது, அகழ் முற்றுகையிடப்பட்டிருந்தது. இது 15 நாட்கள் வரை நீடித்தது. ஒரு கூற்றின் அடிப்படையில் இந்த முற்றுகை 20 நாட்கள் வரை இருந்தது, 1 மாதம் வரை இருந்தது என்றும் கூறப்படுகிறது. அகழ் போரில் 9 பேர் ஷஹீதானார்கள். அவர்களில் ஒருவர் சஅத் பின் முஆஸ் அந்த போரில் காயமுற்றிருந்தார். சிறிது நாட்களுக்கு பிறகு வஃபாத்தானார். அனஸ் பின் அவுஸ், பின்னர் அப்துல்லா பின் சஹல், துஃபைல் பின் நுஅமான், ஸஅலபா பின் அன்அமா பின் அத்தி, கஅப் பின் ஜாயித், கைஸ் பின் ஜாயித் பின் ஆமிர், அப்துல்லா பின் அபி ஹாலித், அபு சனான் பின் சைஃபி பின் சஹர், மேலும் 2 சஹாபிகள் முன்பு ஷஹீதாகி இருந்தார்கள். முன்பு அவர்களை பற்றி எடுத்துரைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் அபு சுஃபியானின் படையை பற்றி அறிந்து வருவதற்காக சென்றிருந்தார்கள். அங்கு ஷஹீதானார்கள். இவ்வாறு மொத்தம் 11 பேர் ஷஹீதானார்கள். அந்த இருவர் சலீத் மற்றும் சுஃபியான் பின் அவுஃப் அஸ்லமி ஆவார்கள். இணை வைப்பாளர்களில் 3 பேர் கொல்லப்பட்டனர். அவர்கள் அம்ரு பின் அப்தே வத், நோஃபல் பின் அப்துல்லா பின் முகைரா, மேலும் உஸ்மான் பின் முன்பா ஆகியோர் ஆவர். இவன் அகழ் நாளன்று எந்த நாள் நிராகரிப்பாளர்கள் கடுமையான தாக்குதல் நடத்தினார்கள், மேலும் முஸ்லிம்களும் அம்புகளுக்கு பதில் அம்பை கொண்டு பதில் கொடுத்தார்களோ அன்று ஒரு அம்பு பட்டது. அதன் காயத்தினால் இவன் மக்கா சென்று மரணித்தான். அகழ் போரினுடைய அற்புதமான முடிவு ஏற்பட்டது. நாம் வரலாற்றில் பார்த்தது போன்று இது தொடர்பாக ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஏறக்குறைய 20 நாட்கள் முற்றுகைக்கு பிறகு நிராகரிப்பாளர்களின் படை மதினாவை விட்டு தோல்வியடைந்தவாறு திரும்பிச் சென்றது. மேலும் அவர்களின் உதவிக்காக வந்திருந்த பனு குரைலா கோத்திரத்தினரும் தங்களின் கோட்டைக்குள் திரும்பிச் சென்று விட்டார்கள். இந்த சண்டையில் முஸ்லிம்களுக்கு அதிக உயிர் இழப்பு ஏற்படவில்லை. அதாவது 5-6 நபர்கள் மட்டுமே ஷஹீதானார்கள். ஆனால் அவுஸ் கோத்திரத்தின் பெரிய தலைவரான சஅத் பின் முஆஸ் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கடுமையான காயம் ஏற்பட்டதென்றால் அதிலிருந்து அவர்களால் உயிர் பிழைக்க இயலவில்லை. இந்த இழப்பானது முஸ்லிம்களுக்கு ஓர் ஈடுகட்ட முடியாத இழப்பாக இருந்தது. நிராகரிப்பாளர்களின் படையிலிருந்து வெறும் 3 பேர் மட்டுமே கொல்லப்பட்டார்கள்.
ஆனால் இந்த போரில் குறைஷிகளுக்கு எப்படிப்பட்ட அடி விழுந்தது என்றால், அதற்கு பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக இவ்வாறு ஒரு சேர கிளம்பவோ அல்லது மதீனாவின் மீது தாக்குதல் தொடுக்கவோ துணிச்சல் இருக்கவில்லை. மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு சொல்லுக்கு சொல் நிறைவேறியது. நிராகரிப்பாளர்களின் படை சென்ற பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபிகளை திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். மேலும் முஸ்லிம்கள் மைதானத்தை விட்டு கிளம்பி மதீனாவிற்குள் நுழைந்தார்கள். அஹல் போர் அல்லது அஹ்ஸாப் போர் இவ்வாறு எதிர்பாராத விதமாக முடிவுக்கு வந்தது. இது ஓர் அபாயகரமான போராக இருந்தது. அதுவரை இது போன்ற ஒரு கடுமையான துன்பம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. மேலும் அதற்கு பிறகும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இது போன்ற பெரிய துன்பம் வரவில்லை. இது ஓர் அபாயகரமான பூகம்பமாக இருந்தது. இது இஸ்லாத்தின் கட்டிடத்தை அடியோடு உலுக்கிவிட்டது. அதன் கோர காட்சிகளைக் கண்டு முஸ்லிம்களின் கண்கள் ஒளி இழந்து போயின. மேலும் அவர்களுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. இப்பொழுது முடிவு வந்துவிட்டது என்று பலவீனமானவர்கள் கருதினார்கள். இந்த அபாயகரமான பூகம்பத்தின் தாக்கமானது ஏறக்குறைய 1 மாத காலம் வரை அவர்களின் மீது இருந்து வந்தது. பல்லாயிரக்கணக்கான இரத்த வெறிகொண்ட மிருகங்கள் அவர்களின் வீடுகளை சுற்றி வளைத்து அவர்களின் வாழ்க்கையை கசப்பானதாக ஆக்கியிருந்தார்கள். மேலும் இந்த கஷ்டத்தின் வேதனையை பனு குரைதா கோத்தினத்தினரின் துரோகமானது 2 மடங்காக ஆக்கியது. இந்த அனைத்து குழப்பங்களின் பின்புலத்தில் பனு நதீர் கோத்திரத்தினுடைய யூதர்கள் எவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கூர்ந்து அவர்களை மதீனாவை விட்டு அமைதியாக வெளியேறுவதற்கான அனுமதி வழங்கியிருந்தார்களோ அவர்கள் இருந்தனர். அந்த யூத தலைவர்களின் தூண்டுதலாலேயே அரேபிய பாலைவனம் முழுவதும் பெயர் போன கோத்திரங்கள் இஸ்லாத்தை எதிர்க்கும் போதையில் மூழ்கி திளைத்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக மதீனாவில் ஒன்று கூடியிருந்தார்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் இந்த கொடூர மிருகங்கள் நகருக்குள் நுழையும் சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் ஒரு முஸ்லிம் கூட உயிரோடு தப்பித்திருக்க முடியாது என்பது உறுதியான விஷயமாகும். எந்த ஒரு தூய பெண்மணியினுடைய கண்ணியமும் அவர்களின் அசுத்தமான தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பாக இருந்திருக்காது. ஆனால் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய அருள் மற்றும் அவனது வல்லவையின் மறைவான கை அவர்களை தோல்வியோடு திரும்பச் செய்தது. மேலும் முஸ்லிம்கள் நன்றி உணர்வு மற்றும் அமைதியோடு நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்பினர். குரைதா கோத்திரத்தின் ஆபத்தானது இப்போது வரைக்கும் அவ்வாறே நிலைத்திருந்தது. இந்த மக்கள் மிகவும் அபாயகரமான நிலையில் தங்களது துரோகத்தை வெளிப்படுத்தி இப்போது அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் தங்களுடைய கோட்டைக்குள் சென்று விட்டார்கள். மேலும் இப்போது எவரும் நம்மை ஒன்றும் செய்ய இயலாது என்று எண்ணி வந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் அவர்களினுடைய குழப்பத்தின் வாயிலை அடைப்பது அவசியமானதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் மதீனாவில் இருப்பது என்பது எந்நிலையிலும் முஸ்லிம்களுக்கு மறைவான எதிரியை உடன் வைத்திருப்பதை விட குறைவானதாக இருக்கவில்லை. பனு நதீர் கோத்திரத்தின் அனுபவம் எதை உணர்த்தியது என்றால், இவர்கள் எப்படிப்பட்ட பாம்பை போன்றவர்கள் என்றால் அதை வீட்டில் வைத்திருப்பது எவ்வளவு ஆபத்தானதோ வெளியில் அனுப்புவதும் அதே அளவு ஆபத்தானதாக இருந்தது. எவ்வாறு இருப்பினும் இந்த குழப்பத்தின் வாயிலை அடைப்பதற்கு பனு குரைதா கோத்திரத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதை பனு குரைதா போர் என்று கூறுகின்றனர். அது ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஜுல்காதா மாதம் மார்ச் மற்றும் ஏப்ரல் கிபி 627ஆம் ஆண்டு நடந்தது. திருக்குரானிலும் இது தொடர்பாக வந்துள்ளது. அல்லாஹ் கூறுகின்றான், وَأَنزَلَ الَّذِينَ ظَاهَرُوهُمْ مِنْ أَهْلِ الْكِتَابِ مِنْ صَيَاصِيهِمْ وَقَذَفَ فِي قُلُوبِهِمُ الرُّعْبَ فَرِيقًا تَقْتُلُونَ وَتَأْثِرُونَ فَرِيقًا وَأَوْرَثَكُمْ أَرْضَهُمْ وَدِيَارَهُمْ وَأَمْوَالَهُمْ وَأَرْضًا لَمْ تَطَئُوهَا وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرًا. அதாவது, மேலும் வேதத்தை உடையவர்களுள் அந்த போரை தொடுத்தவர்களுக்கு உதவி செய்தவர்களை அவர்களின் கோட்டைகளிலிருந்து அல்லாஹ் இறக்கிவிட்டான். மேலும் அவர்களின் உள்ளங்களில் திகிலை ஏற்படுத்தினான். நீங்கள் சிலரை கொன்றுவிட்டீர்கள், மற்றும் சிலரை சிறைபிடித்தீர்கள். அவர்களின் பூமிக்கும் அவர்களின் வீடுகளுக்கும் அவர்களின் செல்வங்களுக்கும் நீங்கள் இதுவரை
காலடி எடுத்து வைக்காத பூமிக்கும் அவன் உங்களை வாரிசாக்கினான். அல்லாஹ் எல்லாவற்றிற்கும் பேராற்றல் பெற்றவனாவான். பனு குறைதாவினுடைய சுருக்கமான அறிமுகம் என்னவென்றால், பனு குறைதா யூதர்களின் ஒரு கோத்திரமாகும். இவர்கள் குறைதாவினுடைய சந்ததிகள் ஆவார்கள். மதீனாவுக்கு சில மைல் தூரத்தில் ஓர் உறுதி வாய்ந்த கோட்டையில் வந்திறங்கினார்கள். பிறகு அதே பெயரின் மூலமாக அழைக்கவும் பட்டார்கள். குறைதா மற்றும் நவீர் இரு சகோதரர்கள். இவர்கள் ஹஸ்ரத் ஹாரூன் அவர்களின் சந்ததியினர்களாக இருந்தனர். ஒருவருடைய சந்ததிகள் பனு குறைதா என்று அழைக்கப்பட்டது, இன்னொருவரினுடைய சந்ததியினர் பனு நவீர் என்று அழைக்கப்பட்டனர். இந்த போரின் வரலாற்று பின்னணி கடந்த ஹுத்பாவிலும் கூறப்பட்டிருந்தது. மேலும் அகழ் போரின் விளக்கத்திலும் எடுத்துரைக்கப்பட்டிருந்தது. அதாவது பனு குறைதா கோத்திரத்தினர் போரின் நடுவே உடன்படிக்கையை முறித்தவாறு முஸ்லிம்களுக்கு எதிராக குறைஷியர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலான உடன்படிக்கைகளை முறித்து கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் போரிலிருந்து திரும்பிய போது அன்னாரும் சஹாபிகளும் ஆயுதங்களை இறக்கி வைத்தனர். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஆயிஷாவினுடைய வீட்டிற்குள் நுழைந்தார்கள். தண்ணீர் கொண்டு வர கோரினார்கள். தனது தலையை கழுவினார்கள். ஒரு அறிவிப்பில் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்தார்கள், நறுமணம் பூசிக்கொண்டார்கள், மேலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள் என்று வருகிறது. ஹஸ்ரத் ஆயிஷா கூறுகிறார்கள், ஒரு மனிதர் எங்களுக்கு சலாம் கூறினார். அப்போது நாங்கள் வீட்டில் இருந்தோம். அவர் குரல் கொடுத்ததும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவாக அவரை நோக்கி சென்றார்கள். நான் கதவு இடைவெளி வழியாக பார்த்து கொண்டிருந்தேன். அங்கு ஹஸ்ரத் தஹியா கல்பி இருப்பதை பார்த்தேன். அவர் தனது முகத்தில் இருந்து தூசிகளை தட்டி கொண்டிருந்தார். மேலும் அவர் தலைப்பாகை அணிந்திருந்தார். ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவாரியின் கழுத்தில் சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்தார்கள். அவர் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்கள் ஆயுதங்களை கீழே இறக்கிவிட்டீர்கள். அல்லாஹின் மீது ஆணையாக நாங்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை. மேலும் ஒரு அறிவிப்பில், எப்போதிருந்து தாங்கள் எதிரிகளை எதிர்கொண்டீர்களோ அப்பொழுது இருந்து மலக்குமார்களும் ஆயுதங்களை கீழே இறக்கவில்லை. மேலும் இப்பொழுது வரை நாங்கள் படைகளை பின்தொடர்ந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினர். அதாவது மலக்குமார்கள் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை. எதுவரை என்றால், நாங்கள் ஹம்ரவுல் அசத் வரை சென்றடைந்து விட்டோம். மேலும் அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை வழங்கினான். இப்போது தாங்களும் அந்த பக்கம் திரும்புங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு என வினவினார்கள். அதற்கு அவர் சைகை மூலமாக அங்கு, அதாவது பனு குறைதாவை நோக்கி என்று கூறினார்கள். நான் உள்ளே வந்துவிட்டேன். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பியதும் நான் அன்னாரிடத்தில், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் யாரென்று வினவினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அவரை பார்த்தீர்களா? அதற்கு நான் ஆமாம் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவரை நீங்கள் யாரை ஒத்தவராக கண்டீர்கள் என கேட்டார்கள். அதற்கு நான் தஹியா கல்பியை ஒத்தவராக இருந்தார் என்று கூறினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அது ஜிப்ரீல் ஆவார்கள். இங்கு மலக்குமார்கள் ஆயுதங்களை கீழே இறக்கவில்லை என்கின்ற விஷயம் தெளிவாகிவிட்டது. இவர் ஜிப்ரீல் ஆவார். நான் பனு குறைதாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார் என கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதே பனு குறைதாவை நோக்கி கிளம்புங்கள், அசர் தொழுகையை அங்கே நிறைவேற்றுங்கள் என்று அறிவிப்பு செய்தார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட உடனேயே சஹாபா விரைவாக கிளம்பினார்கள். சஹாபாவின் கீழ்ப்படிதல் மற்றும் கட்டுப்படுதலின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால், வழியில் அசர் தொழுகைக்கான நேரம் வந்தபோது தொழுகைக்கான நேரம் முடிய இருந்த நிலையில் சில சஹாபிகள் தொழுகை நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, எனவே தொழுதுவிட வேண்டும் என்று எண்ணினார்கள். மேலும் தொழுதார்கள். அதேபோல் புகாரியின் விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரியின் அடிப்படையில் சில சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசர் தொழுகையை பனு குறைதாவிற்கு சென்று தொழுங்கள் என்று கூறியுள்ளார்கள். எனவே நேரம் போனால் போகட்டும், நாங்கள் அங்கேயே சென்று தொழுவோம் என்று கூறினர். அறிவிப்புகளின் அடிப்படையில் இந்த மக்கள் சூரியன் மறைந்த பிறகு அங்கு சென்றடைந்தார்கள். அங்கு சென்று அவர்கள் அசர் தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரு குழுவினரையும் எதுவும் கூறவில்லை. அதாவது தொழுகை மரணித்து விடுமோ என்ற அச்சத்தில் வழியிலேயே தொழுதுவிட்டவர்களையும், மேலும் சூரியன் மறைந்த பிறகு பனு குறைதா சென்று தொழுதவர்களையும் எதுவும் கூறவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களை அழைத்தார்கள். மேலும் அன்னாருக்கு இகாப்
என்ற பெயருடைய கருப்பு நிற படை கொடியை வழங்கினார்கள். இந்த விளக்கமாவது சஹி புகாரி மற்றும் சில வரலாற்று நூல்களில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் எல்லாவற்றுக்கும் முதலாக மேலும் விபரம் என்னவென்றால், முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களை ஒரு குழுவினரோடு முதல் படையாக அனுப்பினார்கள். பிறகு தாமும் அவர்களுக்கு பின்னால் கிளம்பினார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இது தொடர்பாக இவ்வாறு எழுதுகிறார்கள். அதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹல் போரில் இருந்து திரும்பி நகருக்குள் நுழைந்து இருந்தபோது அன்னார் ஆயுதங்களை கீழே இறக்கி வைத்து குளித்து திரும்புவதற்குள் அன்னாருக்கு இறைவன்புறம் இருந்து ஆன்மீக காட்சி மூலமாக எதுவரை பனு குறைதாவினுடைய துரோகம் மற்றும் கிளர்ச்சிக்கான தீர்வு காணப்படாதோ நீங்கள் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டாம் என்று கூறப்பட்டது. மேலும் அன்னார் எவ்வித தாமதமும் இன்றி பனு குறைதாவை நோக்கி கிளம்புமாறு வழிகாட்டப்பட்டது. எனவே அன்னார் அனைவரும் பனு குறைதாவின் கோட்டைகளை நோக்கி கிளம்புங்கள், அங்கு சென்றடைந்த அசர் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று சஹாபா மத்தியில் பொது அறிவிப்பு செய்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அலி அவர்களை சஹாபாவின் ஒரு படையோடு உடனடியாக முன்பாகவே அனுப்பி வைத்தார்கள். முதலில் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்கள் கூறியதாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இது கஷ்ஃப் காட்சியாக இருந்தது. இந்த காட்சியை ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களும் கூட கஷ்ஃப் நிலையில் கண்டிருக்கலாம். இவ்வாறு நடக்க இயலும். பனு குறைதாவை நோக்கி கிளம்பிய குறிப்பானது இவ்வாறு கிடைக்கிறது. அதாவது, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஹஜ்ரத் இப்னு உம்மே மக்தூம் அவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். மேலும் பனு குறைதாவை நோக்கி புதன்கிழமை அன்று கிளம்பினார்கள். ஜுல்கஅதா மாதத்தில் 7 நாட்கள் எஞ்சியிருந்தன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேடயத்தையும் ஆயுதங்களையும் அணிந்திருந்தார்கள். தாமே அணிந்து கொண்டார்கள். மேலும் தனது கையில் ஈட்டியையும் எடுத்துக்கொண்டார்கள். கவசத்தை கழுத்தில் தொங்கவிட்டிருந்தார்கள். நஹீஃப் எனும் தனது குதிரையில் பயணமானார்கள். முஸ்லிம்களிடத்தில் 36 குதிரைகள் இருந்தன. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாவுடன் கிளம்பினார்கள். இப்னு சஅத் கூறுகிறார்கள், அன்னாரோடு 3000 பேர் இருந்தனர். ஏற்கனவே கூறப்பட்டது போன்று ஹஜ்ரத் அலி அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரி இனுடைய ஒரு கூட்டத்தினரோடு முன்பாகவே பனு குறைதா சென்றடைந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபு கத்தாதா கூறுகிறார்கள், நாங்கள் பனு குறைதாவிற்கு அருகே சென்றடைந்தோம். ஹஜ்ரத் அலி அவர்கள் கோட்டைக்கு கீழே கொடியை நாட்டினார்கள். அவர்கள் எங்களை கண்டதும் அவர்களுக்கு போருக்கான நிச்சய உறுதி ஏற்பட்டது. பிறகு அவர்கள் தங்களுடைய கோட்டைக்குள்ளேயே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாரின் தூய மனைவிமார்களை ஏசி பேச துவங்கினர். ஹஜ்ரத் அபு கத்தாதா அறிவிக்கின்றார்கள், நாங்கள் அமைதியாக இருந்தோம். அவர்களின் ஏற்று பேச்சுகளுக்கு எவ்வித பதிலும் வழங்கவில்லை. இப்போது உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே வாள் தான் தீர்ப்பு வழங்கும் என்று கூறினோம். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பனு குறைதா வரை வந்தடைந்தார்கள். பனு குறைதாவிற்கு அருகே பெரே உன்னா என்னும் இடத்தில் அவர்களின் கோட்டைகளுக்கு அருகே தங்கினார்கள். இது பெரே அன்னா என்றும் அழைக்கப்படுகிறது. இது பனு குறைதாவின் கிணறுகளில் ஒரு கிணறு ஆகும். இது தொடர்பாக சீரத்து ஹாத்தமுன் நபியின் எனும் நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு விளக்கமாக எழுதியுள்ளார்கள். அதாவது, அகழ் போருக்கு பிறகு பனு நவீர் கோத்திரத்தின் பெரும் தலைவனான மற்றும் குழப்பங்களை ஆரம்பித்தவனான ஹுயை பின் அக்தப் தன்னுடைய வாக்குறுதிக்கு ஏற்ப பனு குறைதாவோடு வந்து இணைந்து கொண்டிருந்தான். ஹஜ்ரத் அலி அவர்கள் அங்கு வந்தடைந்ததும் அவர்கள் துரோகம் மற்றும் கிளர்ச்சி செய்ததற்கு வருந்தி மன்னிப்பு மற்றும் கருணையை நாடுவதற்கு பதிலாக பகிரங்கமாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏச துவங்கினர். மேலும் மிகவும் வெட்கக்கேடான வகையிலும் மோசமான முறையிலும் தூய மனைவிமார்கள் தொடர்பாக மிகவும் பொறுத்து கொள்ள இயலாத முறையில் அசுத்தமாக பேசினர். ஹஜ்ரத் அலி மற்றும் அவர்களின் படை கிளம்பி இருந்து சிறிது நேரத்திற்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயுதங்களை ஏந்தியவாறு மதீனாவை விட்டு கிளம்பினார்கள். அப்போது அன்னார் ஒரு குதிரையில் பயணித்தார்கள். சஹாபாவின் ஒரு பெரும் கூட்டம் அன்னாரோடு இருந்தது. அன்னார் பனு குறைதாவின் கோட்டைகளுக்கு அருகே வந்தடைந்ததும் ஹஜ்ரத் அலி சிறிது தூரம் வரை அன்னாரை வரவேற்பதற்காக திரும்பி வந்தார்கள். அன்னாரிடத்தில், யா ரசூலல்லாஹ், தாங்கள் முன்னே செல்ல வேண்டிய தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் என கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ், நாங்களே போதுமானவர்கள் ஆவோம் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். கூறினார்கள், பனு குறைதா என்னை பற்றி ஏதேனும் அசுத்தமாக பேசினார்களா என்ன என்று வினவினார்கள். ஹஜ்ரத் அலி தடுக்கிறார்கள் என்பதை கண்டதும் நிச்சயமாக ஏதோ தவறான விஷயம் பேசியிருப்பார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அலி அவர்கள், ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பரவாயில்லை,
மூசாவிற்கு இந்த மக்கள் மூலமாக இதைவிட அதிகமான கஷ்டம் ஏற்பட்டது. சுருக்கமாக அன்னார் முன்னே சென்றார்கள். பனு குறைதாவின் ஒரு கிணற்றை அடைந்து கூடாரமிட்டார்கள். ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அவர்களிடம் பதற்றமடைய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, அவர்களுக்கு என் முன்னால் என்னை தகாத முறையில் பேசும் துணிச்சல் இல்லை என்று கூறினார்கள். மேலும் பதற்றமின்றி அமைதியாக முன்னேறி சென்றார்கள். இந்த போரில் முஸ்லிம்களின் உணவு சாப்பிடுதல் தொடர்பான குறிப்பு கிடைக்கிறது. அதாவது அனைத்து சஹாபிகளும் இஷா வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒன்று கூடினார்கள். மேலும் ஹஜ்ரத் சஅத் பின் உபாதா அவர்கள் ஓர் ஒட்டகம் பேரித்தம்பழங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஸ்லிம்களுக்காக அனுப்பி வைத்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழம் எவ்வளவு அழகிய உணவு என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் பனு குறைதாவை முற்றுகையிட்டது தொடர்பாக விவரம் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஹரி வேளையில் முன்னேறினார்கள். அம்பு எய்தும் படையை முன்னால் வைத்தார்கள். அவர்கள் யூதர்களின் கோட்டைகளை சுற்றி வளைத்தார்கள். மேலும் அவர்களின் மீது அம்புகளை எய்தார்கள். மேலும் கற்களை எறிந்தனர். அவர்களும் தங்களுடைய கோட்டைகளிலிருந்து அம்புகளை எய்து கொண்டிருந்தார்கள். அதாவது யூதர்களும். எதுவரை என்றால் மாலையாகிவிட்டது. பிறகு கோட்டைகளுக்கு அக்கம் பக்கத்திலேயே இரவை கழித்தனர். முஸ்லிம்கள் யூதர்களின் மீது அவ்வப்போது தாக்குதல் தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மீது அம்பு எய்த செய்து வந்தார்கள். எதுவரை என்றால் யூதர்களுக்கு அழிவை பற்றிய நிச்சய உறுதி ஏற்பட்டது. மேலும் அவர்கள் முஸ்லிம்களின் மீது அம்பு எய்வதை கைவிட்டார்கள். எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று கூற துவங்கினர். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என கூறினார்கள். அவர்கள் நபாஷ் பின் கயஸை அன்னாரிடத்தில் அனுப்பினார்கள். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பனு நதீர் இங்கிருந்து சென்றது போன்று அவர்களை இங்கிருந்து செல்ல அனுமதி வழங்குமாறும் தங்களுடைய செல்வத்தையும் ஆயுதங்களையும் எடுத்துக்கொள்ளுமாறும் அவர்களின் உயிர்களை விட்டுவிடுமாறும் கூறினார். நாங்கள் உங்களுடைய நகரத்தை விட்டு எங்களுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகளோடு சென்று விடுவோம் என்றார். இது யூதர்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாகும். மேலும் ஒரு ஒட்டகம் எந்த அளவு சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே எங்களுடைய பொருட்களாகும் என்று கூறினார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். பிறகு நபாஷ், ஒட்டகம் சுமக்கக்கூடிய அளவிற்கான செல்வமும் எங்களுக்கு அவசியமில்லை என்று கூறினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்புக்கு ஏற்ப வர வேண்டும். ஆனால் அவரோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்புக்கு ஏற்ப வர மறுத்துவிட்டார். மேலும் தன்னுடைய சமுதாயத்திடம் திரும்பிச் சென்றார். பனு குறைதாவினுடைய தலைவர்கள் தங்களுக்குள் ஆலோசனை மேற்கொண்டனர். நபாஷ் தன்னுடைய சமுதாயத்தினரிடம் வந்து அவர்களுக்கு அனைத்து நிலைமைகளை பற்றிய செய்தியையும் கூறினான். இந்த முற்றுகை நீண்டு கொண்டிருந்ததும் பனு குறைதாவின் தலைவன் கஅப் பின் அசத் தனது சமுதாயத்து மக்களை பார்த்து கூறினான், அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் மீது ஒரு சோதனை வந்துள்ளது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு 3 விஷயங்களை முன்வைக்கிறேன். அதில் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு அவர்கள் அவை யாவை என கேட்டனர். கஅப் பின் அசத் கூறினான், நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் அவர்களை உண்மையாளராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. எவர் தொடர்பாக நீங்கள் உங்களுடைய வேதங்களில் படிக்கின்றீர்களோ இவர் அவரே ஆவார். மேலும் நாம் நம்பிக்கை கொள்வதன் காரணமாக உங்களுடைய இரத்தம், உங்களுடைய செல்வம் மற்றும் உங்களுடைய பெண்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். இறைவன் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் நாம் அவர்களோடு இணைவதை அவர் அரபு நாட்டை சார்ந்தவராவார், பனி இஸ்ராயலை சார்ந்தவர் இல்லை என்கின்ற விஷயமே தடுக்கின்றது. எனவே இப்பொழுது அவர் எங்கு உள்ளாரோ அல்லாஹ்தான் அவரை நபியாக ஆக்கியிருக்கின்றான். இது மிகவும் தெளிவானதாகும். மேலும் நான் உடன்படிக்கையை முறிப்பதையும் விரும்பவில்லை. ஆனால் இந்த சோதனை மற்றும் துன்பமானது இந்த ஹுயை பின் அக்தப் மூலமாகவே ஏற்பட்டுள்ளது என்று கூறினார். அவன் அருகில் அமர்ந்திருந்தான். பிறகு கஅப் கூறினார், உங்களுக்கு நினைவிருக்கிறதா, இப்னு ஜவாஸ் இவர் யூதர்களின் ஒரு பழங்காலத்து ஆலிமாக இருந்தார். அவர் உங்களுக்கு என்ன கூறியிருந்தார்? அவர் உங்களிடம் கூறியிருந்ததாவது, மது மற்றும் பேரித்தம்பழத்தின் நிலப்பரப்பில், அதாவது பைத்துல் முகத்தஸின் பூமியை விட்டுவிட்டேன். மேலும் நான் தண்ணீர், பேரித்தம்பழம் மற்றும் பார்லியின் பூமிக்கு வந்து விட்டேன். மக்கள் அவ்வாறு ஏன் என்று கேட்டதற்கு கஅப் பின் அசத் கூறினார்,
அந்த நபர் கூறியிருந்தார், அதாவது அந்த சான்றோர் கூறியிருந்தார், அதாவது இந்த பூமியிலிருந்து ஒரு நபி வெளிப்படுவார். அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் அவருக்கு கட்டுப்பட்டு அவருக்கு உதவி செய்வேன். அவர் தொடர்பாக உங்களை யாரும் ஏமாற்றி விட வேண்டாம். அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், மறுத்து விடாதீர்கள். அவரை பின்பற்றுவது உதவியாளராகவும் நண்பராகவும் ஆகிவிடுவது. நான் 2 வேதங்களின் மீதும் நம்பிக்கை கொண்டுள்ளேன். முதல் வேதத்தின் மீதும் இறுதி வேதத்தின் மீதும், அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறங்கிய வேதத்தின் மீதும். என்னுடைய சலாத்தை அவருக்கு எட்ட வையுங்கள். நான் அவரை உண்மைப்படுத்தியதாக கூறுங்கள். பிறகு காப் கூறினார், எனவே வாருங்கள், நாம் அவருக்கு, அதாவது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவரை உண்மைப்படுத்துவோம். இதை கேட்டதும் பனு குறைதாவின் மக்கள் கூறினார்கள், நாம் மூசாவின் வேதமாகிய தௌராத்தின் தீர்ப்பை விட்டு ஒருபோதும் விலக மாட்டோம். மேலும் வேறு எந்த வேதத்தை கொண்டும் அதை மாற்ற மாட்டோம். அதற்கு காப் கூறினார், நீங்கள் என்னுடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 2வது விஷயம் என்னவென்றால், வாருங்கள், நாம் நம்முடைய குழந்தைகளையும் மனைவிகளையும் கொன்று விடுவோம். பிறகு வாளேந்தியவாறு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரின் சஹாபிகளின் மீது தாக்குதல் தொடுப்போம். நம் பின்னால் எந்த சுமையும் இருக்காது. எதுவரை என்றால் நமக்கும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையே முடிவு ஏற்படும். நாம் கொல்லப்பட்டால் நாமே அழிவோம். நம் பின்னால் சந்ததிகளை பற்றி அச்சப்படுவதற்கு அவர்கள் இருக்க மாட்டார்கள். நாம் வெற்றி பெற்றால் எனது வாழ்நாளின் மீது ஆணையாக நமக்கு வேறு குழந்தைகளும் மனைவிகளும் கிடைத்து விடுவார்கள். அதற்கு மக்கள், நாம் இந்த மிஸ்கீன்களை கொல்வதா? இவர்களுக்கு பிறகு வாழ்வில் என்ன இன்பம் எஞ்சியிருக்கும் என்றனர். பிறகு காப் கூறினார், நீங்கள் என்னுடைய இந்த விஷயத்தையும் ஏற்கவில்லை என்றால் இன்று இரவு சனிக்கிழமை, அதாவது சப்த் தினமாகும். மேலும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களுடைய சஹாபா இந்த இரவு நம்மை பற்றி கவலையற்றவர்களாக இருப்பார்கள். எனவே நீங்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துங்கள். இதனால் நாம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவர்களின் சஹாபாவை ஏமாற்றி விடலாம். அவர்கள் கூறினர், நாம் நம்முடைய சப்த் தினத்தை வீணாக்கி விடுவதா? இந்த நாளில் நமக்கு முன்பு எவரும் ஒருபோதும் செய்துவிடாத செயலை செய்வதா? மேலும் எவர் அவ்வாறு செய்திருந்தாரோ அவர் அழிந்து போனார் என்பதும் உமக்கு மறைவானதல்ல என்று கூறினர். இவ்வாறு காபின் 3 விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுத்துவிட்டனர். காபிற்கு பிறகு இன்னொரு யூதர் அம்ரு பின் சௌதா கூறினார், யூதர்களின் கூட்டமே, நீங்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்தீர்கள். மேலும் நீங்கள் உங்களுக்கும் அவருக்கும் இடையே அந்த உடன்படிக்கையை முறித்து விட்டீர்கள். நான் உங்களுடைய அந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்ளவும் இல்லை. மேலும் நான் உங்களுடைய ஏமாற்றுதலிலும் கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் அவரினுடைய மார்க்கத்தில் நுழைய மறுத்தால் குறைந்தபட்சம் யூத மார்க்கத்திலாவது உறுதியான பாதத்தோடு இருங்கள். அவரை நிராகரிக்க வேண்டுமென்றால் யூத மார்க்கத்தின் போதனையில் நிலைத்திருங்கள். மேலும் அவர்களுக்கு ஜிஸ்யா வரியை கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் இதை ஏற்றுக்கொள்வாரா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அதற்கு அவர்கள், நாம் அரேபியர்களுக்கு நம்முடைய கழுத்துக்களை விடுவிப்பதற்காக வரி கொடுக்க மாட்டோம் என்றனர். இது முடியாததாகும், நாம் கொடுக்க மாட்டோம். அதைவிட கொல்லப்படுவது சிறந்ததாகும் என்றனர். அதற்கு அம்ரு, பிறகு நான் உங்களை விட்டு விலகுகிறேன் என்று கூறி அதே இரவு கோட்டையை விட்டு வெளியே வந்தார். அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதுகாவலர்களை கடந்து சென்றார். முஹம்மத் பின் மஸ்லமா அவர்களின் கண்காணிப்பாளராக இருந்தார்கள். அவர்கள் யார் என்று கேட்டதற்கு அவர், நான் அம்ரு பின் சௌதா என்றார். ஹஜ்ரத் முஹம்மத் பின் மஸ்லமா கூறினார்கள், கடந்து செல்லுங்கள். மேலும் கூறினார்கள், அல்லாஹும்ம லா தஹரிம்னி இகாலத அஸராத்தில் கிராமி, அதாவது அல்லாஹ்வே, என்னை நல்லவர்களின் தவறுகளின் மீது திரையிடக்கூடிய நற்செயலிலிருந்து விலக்கிவிடாதே. பிறகு அவருக்கு வழிவிட்டு விட்டார். அவர் சென்று ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி வாயிலுக்கு வந்தார். அங்கேயே காலை பொழுது விடிந்ததும் காலையில் அங்கிருந்து சென்று விட்டார். அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை. இது தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எடுத்துரைக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் அவருக்கு அல்லாஹ் அவரினுடைய விசுவாசத்தின் காரணமாக ரட்சிப்பு வழங்கிவிட்டான். இதே போன்று காபினுடைய இந்த விஷயங்களை கேட்டு இன்னும் 3 நபர்கள் அதே இரவு கோட்டையிலிருந்து இறங்கி வந்தார்கள். மேலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய உயிர், தன்னுடைய குடும்பம் மற்றும் தன்னுடைய செல்வத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்களின் சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோட்டைகளின் மீது கடுமையை அதிகரித்தார்கள். அவர்களுக்கு முற்றுகை மிகவும் கடினமான போது அவர்கள்
சப்து தினத்தின் இரவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூதுச் செய்தி அனுப்பினார்கள். அதாவது, அபு லுபாபா பின் அப்துல் முன்சிர் ஐ எங்களிடம் அனுப்பி வையுங்கள், நாம் அவரோடு எங்களுடைய விவகாரங்களை ஆலோசிக்க வேண்டும் என்றனர். இவர் பனு குறைதாவினுடைய நட்பு கோத்திரமான அவுஸ் கோத்திரத்தின் கண்ணியத்திற்குரிய மனிதராக இருந்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அனுப்பி வைத்தார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபாவை கண்டதும் பெண்களும் குழந்தைகளும் அவர் முன்னால் அழத் தொடங்கினர். ஹஜ்ரத் அபு லுபாபா அவர்களுக்கு மென்மையானவராக ஆகினார். அவருடைய உள்ளத்தில் அவர்களுக்கென மென்மை உருவானது. கஅப் பின் அசத் இந்த திட்டத்தை தீட்டியிருந்தான். கஅப் பின் அசத் கூறினார், அபு லுபாபாவே, நாம் உங்களை தேர்ந்தெடுத்துள்ளோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வைப்பதை தவிர வேறெந்த விஷயத்திற்கும் தயாராக இல்லை. நாங்கள் அவருடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதா? இது தொடர்பாக உன்னுடைய கருத்து என்ன என்று கேட்டார். அதற்கு ஆம் என்று பதிலளித்தார்கள். மேலும் தன்னுடைய கைகளால் தன்னுடைய கழுத்தின் பக்கம் அறுக்கப்படுவது போன்று சைகை செய்தார்கள். ஹஜ்ரத் லுபாபா கூறுகிறார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக என்னுடைய கால் பாதம் அப்போது வரை தனது இடத்திலேயே இருந்தன. அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரோடு நம்பிக்கைக்கு புறம்பாக நடந்து கொண்டதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் என்ன சைகை செய்துவிட்டேன் என்று வெட்கினேன். மேலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறினேன். நான் கீழே இறங்கிய போது எனது தாடி கண்ணீரால் நனைந்திருந்தது. மக்கள் நான் திரும்புவதை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். நான் கோட்டைக்கு பின்புறம் வேறொரு பாதை வழியாக பள்ளி வாயிலுக்கு வந்துவிட்டேன். மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லவில்லை. நான் என்னை தூணோடு கட்டி போட்டுக் கொண்டேன். தண்டனையாக நான் கூறினேன், எதுவரை மரணித்து போக மாட்டேனோ அதுவரை நான் இங்கிருந்து அசைய மாட்டேன். அல்லாஹ்வே, என்னுடைய இந்த செயலிற்கு என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக. மேலும் நான் பனு குறைதாவின் நிலத்தில் ஒருபோதும் கால் வைக்க மாட்டேன். மேலும் எங்கு நான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதருக்கு நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொண்டேனோ அந்த நிலத்தையும் காண மாட்டேன் என்று அல்லாஹோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சென்று விட்டது மற்றும் என்னுடைய இந்த செயல் பற்றி தகவல் கிடைத்ததும், அவரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் அவர் தொடர்பாக என்ன நாடுகிறானோ செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். அவர் என்னிடத்தில் வருவார் என்றால் நான் அவருக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்றார்கள். அவர் என்னிடத்தில் வரவில்லை, சென்று விட்டார் என்றால் அவரை விட்டுவிடுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் அபு லுபாபா அறிவிக்கிறார்கள், நான் மிகுந்த வேதனையில் இருந்தேன். பல இரவுகள் நான் எதுவுமே உண்ணவோ பருகவோ செய்யவில்லை. நான் இந்த நிலையிலேயே இருப்பேன். எதுவரை என்றால் நான் இந்த உலகத்தை விட்டு செல்வேன். அல்லாஹ்வே, என்னுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறிக்கொண்டிருந்தேன். மேலும் நாங்கள் பனு குறைதாவை முற்றுகையிட்டிருந்த போது கண்ட எனது கனவை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தேன். கனவில் நான் துர்நாற்றமுடைய கருப்பு மணலில் கிடக்கின்றேன். மேலும் நான் அதிலிருந்து வெளியேற முடியவில்லை. நான் அதன் துர்நாற்றத்தினால் மரணித்தே போயிருந்திருப்பேன். பிறகு நான் ஒரு தூய நதியை காண்கின்றேன். மேலும் நான் அதில் குளித்தேன். எதுவரை என்றால் நான் தூய்மை அடைந்து விட்டேன். பிறகு நான் நல்ல நறுமணத்தை அடைந்தேன். இவ்வாறு கண்டேன். இதற்குரிய விளக்கத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறினார்கள், நீ எப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் சிக்குவாய் என்றால் அதன் காரணமாக நீ மிகுந்த துக்கத்திற்கு ஆளாவாய். பிறகு உமக்கு அதிலிருந்து ரட்சிப்பு கிடைக்கும் என்றார்கள். நான் கட்டப்பட்டிருந்தேன். ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களின் சொல்லை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தேன். மேலும் அல்லாஹ் எனக்காக பாவ மன்னிப்பை இறக்குவான் என நம்பிக்கொண்டிருந்தேன். அவர்கள் கூறுகிறார்கள், நான் அதே நிலையிலேயே இருந்தேன். எதுவரை என்றால் பலவீனத்தின் காரணமாக எந்த குரலையும் கேட்க முடியாது இருந்தது. தூண்களோடு கட்டப்பட்டிருந்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து வந்தார்கள். இப்னு ஹிஷாம் கூறுகிறார்கள், அவர்கள் 6 இரவுகள் வரை கட்டப்பட்டிருந்தார்கள். இறுதியில் அல்லாஹ் ஹஜ்ரத் அபு லுபாபாவின் பாவ மன்னிப்பு தொடர்பாக வசனத்தை இறக்கினான். وآخرون اعترفوا بذنوبهم خلطوا عملا صالحا وآخر سيئا عسى الله أن يتوب عليهم إن الله غفور رحيم. அதாவது, தங்கள் பாவச் செயல்களை ஏற்றுக்கொண்ட வேறு சிலரும் உள்ளனர். இவர்கள் நல்ல செயல்களை வேறு சில தீய செயல்களுடன் கலந்து விட்டனர். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்து விடலாம். அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் மேன்மேலும் கருணை காட்டுபவனும் ஆவான். ஹஜ்ரத் அபு லுபாபாவினுடைய பாவ மன்னிப்பு தொடர்பாக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹரியின் நேரத்தில் வசனம் இறங்கியது. அன்னார் ஹஜ்ரத் உம்மு சல்மா அவர்களின் வீட்டில் இருந்தார்கள். ஹஜ்ரத் உம்மு சல்மா கூறுகிறார்கள், நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹரி நேரத்தில் புன்னகைக்க கண்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்
உங்களை எப்போதும் புன்சிரிப்போடு வைத்திருப்பானாக. தாங்கள் எந்த காரணத்தினால் புன்னகைத்தீர்கள் என்று வினவினேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ லுபாபாவிற்கு நற்செய்தி. நான் கூறினேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அவர்களுக்கு நற்செய்தியை கூறவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏன் இல்லை, விரும்பினால் நற்செய்தியை தெரியப்படுத்துங்கள். பிறகு அவர்கள் தனது அறையின் கதவிற்கு அருகே நின்று கொண்டார்கள். கூறினார்கள், அபூ லுபாபாவே, மகிழ்ச்சி அடையுங்கள், அல்லாஹ் உங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான். மக்கள் அவர்களை அவிழ்த்து விடுவதற்காக அவர்களின் பக்கம் சென்றபோது கூறினார்கள், வேண்டாம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்னை அவிழ்த்து விடுவார்கள். கூறினார்கள், வேண்டாம், இப்பொழுது நான் கட்டப்பட்டுள்ளேன். அவிழ்க்கப்பட வேண்டுமென்றால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அவிழ்க்க வேண்டும். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் தொழுகைக்காக வந்தபோது தனது அருளுக்குரிய கரங்களால் அவர்களை அவிழ்த்து விட்டார்கள். கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பாவ மன்னிப்பு என்னவென்றால், எங்கு என்னிடமிருந்து பாவம் வெளிப்பட்டதோ எனது சமுதாயத்தின் அந்த வீடுகளையும் நான் விட்டு விடுவேன். மேலும் நான் என்னுடைய அனைத்து செல்வங்களையும் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் வழியில் சதகா செய்து விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ லுபாபாவே, 1/3 கொடுப்பது உங்களுக்கு போதுமானதாகும். எவ்வாறு இருப்பினும் அபூ லுபாபா தொடர்பாக கூறப்பட்ட சம்பவம், இந்த விளக்கம் சிஹாஹே சித்தா என்று அழைக்கப்படும் நம்பத்தகுந்த முதல் 6 ஹதீஸ் நூல்களில் இல்லை என்பது தெளிவாகும். அவர்களின் மக்களை கொலை செய்வதற்கான சைகை அவர்களுடைய சிந்தனை உடைய வெளிப்பாடாக இருக்கலாம். ஆனால் எவ்வாறு இருப்பினும் வரலாறுகளில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களும் இந்த சம்பவத்தை விரிவாக எடுத்துரைத்துள்ளார்கள். எழுதுகிறார்கள், இறுதியில் பனு குறைதா முற்றுகையினால் துன்பத்திற்கு ஆளாகி அவர்களோடு தொடர்பு கொண்டுள்ள ஏதேனும் முஸ்லிமை எவர் தனது எளிமையின் காரணமாக அவர்களின் வலையில் சிக்கக்கூடியவரோ அவரை தங்களது கோட்டைக்குள் அழைத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தொடர்பாக என்ன எண்ணம் கொண்டுள்ளார்கள் என்பதை அறிய முயற்சிக்கலாம். அதற்கேற்ப பிறகு எதிர்வரும் செயல் திட்டங்களை வடிவமைக்கலாம் என ஆலோசித்தனர். அதற்காக அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தூதுவனை அனுப்பி அபூ லுபாபா பின் முன்சிர் அன்சாரி அவர்களோடு ஆலோசனை செய்வதற்காக கோட்டைக்குள் அனுப்பி வைக்குமாறு விண்ணப்பித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபா அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள். அவர்கள் இவர்களின் கோட்டைக்குள் சென்றார்கள். இப்போது பனு குறைதாவின் தலைவர்கள் என்ன ஆலோசித்திருந்தார்கள் என்றால், அபூ லுபாபா கோட்டைக்குள் நுழைந்ததுமே அனைத்து யூத பெண்களும் குழந்தைகளும் அழுது கதறியவாறு அவர்களுக்கு அருகில் ஒன்று கூடிவிட வேண்டும். மேலும் தங்களுடைய கஷ்டம் மற்றும் துன்பத்தை எடுத்து கூறி அவர்களுடைய உள்ளத்தில் முழுமையான முறையில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு அபூ லுபாபாவின் மீது அவர்களின் திட்டம் பலித்துவிட்டது. அவர்கள் உள்ளே நுழைந்ததுமே இவர்களின் வேதனையை கண்டு தாக்கத்திற்கு ஆளானார்கள். மேலும், அபூ லுபாபாவே, நீ எங்களுடைய நிலையை பார்த்து கொண்டிருக்கிறாய். நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவுக்கு ஏற்ப எங்களுடைய கோட்டைகளை விட்டு வெளியே வர வேண்டுமா என்று கேட்டதற்கு அபூ லுபாபா தன்னை அறியாமலேயே ஆம் என்று பதில் கூறினார்கள். ஆனால் அத்தோடு தனது கழுத்தில் கையை காட்டியவாறு, ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை கொல்வதற்கான கட்டளை வழங்குவார்கள் என்று சைகை செய்தார்கள். ஆனால் இது முற்றிலும் தவறானதாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் அதுபோன்ற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியதே இல்லை. ஆனால் அவர்களின் துன்பத்தின் காட்சிகளின் தாக்கத்திற்குள்ளாகி அபூ லுபாபா அவர்களின் எண்ணம் அவர்களின் வேதனை மற்றும் துன்பத்தின் வலையில் சிக்கியது. அபூ லுபாபா அவர்களின் இந்த தவறான அனுதாபம் எதன் காரணமாக பிறகு தாமும் வருந்தினார்களோ, மேலும் அந்த குற்ற உணர்வில் அவர்கள் தம்மை தாமே பள்ளிவாயின் ஒரு தூணோடு கட்டி கொண்டார்கள். எதுவரை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தவாறு அன்னாரே அவரை அவிழ்த்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பை வரமாட்டோம் என்று பனு குறைதாவின் பிடிவாதம் அவர்களின் அழிவிற்கு காரணமாக ஆனது. எவ்வாறு இருப்பினும் இதன் விபரம் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் எடுத்துரைக்கப்படும். பாகிஸ்தானின் அஹ்மதிகள் தாமும் தங்களுக்காக துவா செய்ய வேண்டும். இன்றைய நாட்களில் அவர்களின் மீது பூமி குறுகளிலும் குறுகளாக ஆக்கப்படுவதற்கு முயற்சி செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் திருப்தியை அடைவதற்கு முன்பை விட அதிகமாக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் கூறியது போன்று நிலைமைகள் மிக மோசமாக ஆகிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் அருள் மற்றும் கருணை புரிவானாக. இதேபோல் உலகெங்கிலும் வசிக்கக்கூடிய அஹ்மதிகள், பாகிஸ்தானிகள், அவர்களும் குறிப்பாக தமது பாகிஸ்தானிய சகோதரர்களுக்காக துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கஷ்டத்திலிருந்து ரட்சிப்பு வழங்குவானாக. இதேபோல் வங்காளதேசத்தின் அஹ்மதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அவர்களும் தாங்களும் தமக்காக துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் எல்லா தீங்கிலிருந்தும் அவர்களையும் பாதுகாப்பானாக. அங்கும் அஹ்மதிகள் பெரும் கஷ்டங்களில் பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். தீபகற்பங்களில் அஹ்மதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் அவர்களையும் எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாப்பானாக. அவர்களின் மீதும் அபராதங்களும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன, பிடிக்கப்படுகிறார்கள். அவர்களின் ஈமானை அல்லாஹ் வலுவுடன் வைப்பானாக. சூடானின் அஹ்மதிகளும்
அங்கு போர் சூழ்நிலை காரணமாக மிக மோசமான நிலைமைகளில் உள்ளனர். அவர்களுக்காகவும் துஆ செய்யுங்கள். எல்லா இடங்களிலும் களிமா கூறுபவரின் கைகளினாலேயே கஷ்டத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதன் காரணமாகவே இஸ்லாம் அல்லாத எதிரிகள் பயமின்றி முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதிகமாக துஆ செய்யுங்கள். அல்லாஹ் இஸ்ரேலின் அரசாங்கம் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் மற்றும் பெரும் ஆற்றல்களின் கைகளை தடுக்க இயலும். அவனது கைகளில் அனைத்து ஆற்றலும் உள்ளது. ஆனால் அதற்கு முஸ்லிம்களும் தமது செயலை அல்லாஹ்வின் திருப்திக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் சகோதரர்களாக இருப்பதற்கான முன்னுதாரணமாக வேண்டும். நமக்கு சில இடங்களில் தென்படுகின்ற பரஸ்பர கருத்து வேறுபாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் உதவி மற்றும் வாக்குறுதி முழுமை பெறும். அது அல்லாமல் ஒருபோதும் நிகழ முடியாது. முஸ்லிம்கள் ஒரு நம்பிக்கையாளராக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இதற்கான நல்வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.